விதைப்பு என்பது ஒரு செயல். நாம் ஒவ்வொரு செயல் மூலமாக நாம் விதைக்கிறோம். ஒருவேளை நல்ல செயலை செய்யும்போது நல்ல விதையை விதைக்கிறோம், கெட்ட செயலை செய்யும்போது கெட்ட விதைகளை விதைக்கிறோம். அதனால தான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு நியூ இயர்லேயும் சொல்கிறது உண்டு, வாக்கு தத்தம் நிறைவேறுமோ இல்லையோ நாம் விதைத்தது அறுவடைக்கு வரும். ஆமென், அல்லேலூயா. விதைப்பை கர்த்தர் அறுவடைக்கு கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். பைபிள் சொல்லுது, பவுல் நட்டான், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறவர் கர்த்தர். கர்த்தர் விளைய செய்கிறவர். கர்த்தர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரா, கர்த்தர் விளைய செய்கிறவரா? யோசித்து பாருங்க. வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவரா, கர்த்தர் விளைய செய்கிறவரா? வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவர் அப்படின்னு வச்சுக்கங்க. வாக்குத்தத்தை நிறைவேற்றுகிறவர் என்றால் என்ன வாக்குத்தத்தை அவர் நிறைவேற்றுவார்? விளைய செய்கிறவர் கர்த்தர்ன்ற வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஆமென். அப்போ நாம் விதைப்பின் மூலமாக கர்த்தரை விளைய செய்வதற்காக நாம் அனுமதி கொடுக்கிறோம். அப்போ நாம் போன வருடங்கள் முழுவதுமாக என்னவெல்லாம் விதைத்தோமோ அத்தனையும் கர்த்தர் அறுவடைக்கு கொண்டு வர போகிறார். ஓகே, இப்படி யோசிக்கும் போது ஒருவேளை நிறைய மைனஸ் இருக்குதா, நிறைய தப்பாக விதைச்சிருக்கிறேன் அப்படின்றீங்களா? ஒரு காரியம் அதில் புரியுது. என்னன்னா, சரி இப்போ நான் விதைப்பை மாற்றலாம். ஆமென், என்னுடைய விதைப்பை மாற்றலாம். விதைப்பு என்பது ஏதோ காணிக்க பணத்தை பற்றி பேசலை, அதை மட்டும் பேசலை. அதனால தான் பாருங்க, விதைப்பு என்பது ஒரு செயல். சொல்லுங்க, செயல். ஆனால் என்னத்தை விதைக்கிறோம், எதை விதைக்கிறோம், எவ்வளவு விதைக்கிறோம், எதன் அடிப்படையில் விதைக்கிறோம் என்பதான் இப்போது காரியமாக இருக்குது. என்ன விதைக்கிறோம்ன்றதான் காரியமாக இருக்குது. ஒருவேளை ஞானத்தை விதைக்கலாம், ஒருவேளை நல்ல செயலை விதைக்கலாம், ஒருவேளை பணத்தை விதைக்கலாம், ஒருவேளை நாம் ஒரு அன்பை விதைக்கலாம். நாம் என்னத்தை விதைக்கிறோம் என்பதுதான் காரியம். ஆனால் விதைப்பது என்பது ஒரு செயல். அந்த செயலை நாம் எப்போவுமே செஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா? ஒழுக்கம் என்பது ஒரு பெரிய விதைப்பு. ஒழுக்கமான வாழ்க்கையை நான் விதைக்கும் போது ஒரு ஏராளமான ஒழுக்கமுள்ள குடும்பங்களை, ஒழுக்கமுள்ள வாழ்க்கையை நான் அறுவடை செய்கிறேன். இப்படிதான் நடக்குது. இப்படிதான் கடவுள் பண்ணி வச்சிருக்கிறாரு. வாக்குத்தத்தை நிறைவேறுதல் அப்படிதான் டைப் பண்ணி வச்சிருக்கிறார். அப்படி அதனால தான் நம்முடைய விதைப்பை, அந்த என்ன விதைக்கிறோம், எவ்வளவு விதைக்கிறோம், எதை விதைக்கிறோம், எதன் அடிப்படையில் விதைக்கிறோன்றதை நல்லா யோசித்து பார்க்க வேண்டும். அதில் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் தான் ரிசல்ட் வருது. நம்ம ரிசல்ட்டு பாஸ் எதிர்பார்க்குறோம், ஆனால் நாம் எக்ஸாமில் கோட்டை விட்டுறோம் அப்படின்னா பாஸ் வராது இல்லையா? அதனால தான் பாருங்கள், சில பிரின்சிபிள் பாருங்கள். நீங்கள் விசுவாசிப்பது முளைக்காது, நீங்கள் விதைப்பதான் முளைக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஆமே. நாம் கத்திரிக்காய் விதைச்சிட்டு ஆப்பிள் முளைக்கும்னு விசுவாசித்தால், நாம் விசுவாசிப்பது முளைக்குமா, விதைச்சது முளைக்குமா? நாம் நிறைய விசுவாசிக்கிறோங்க, ஆனால் எதில் கோட்டை விட்டுறோம்? அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற விதைப்பில் கோட்டை விட்டுறோம். நல்லா யோசித்து பாருங்கள். விசுவாசிப்பது முளைக்காது. நல்லா பாருங்கள், நல்ல ரிசல்ட் வேணும் ஆண்டவரே. இப்போ பிளஸி ஜெபம் பண்ணால் நம்மலாம் ஜெபம் பண்ணோம், நல்ல ரிசல்ட் வேணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணோம். நான் சொல்கிறேன், ரிசல்ட் வேணும் ஜெபம் பண்ணதுனால ரிசல்ட் வந்துடுமா? 10th எக்ஸாமெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நல்ல ரிசல்ட் வேணும் ஜெபம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறதுனால ரிசல்ட் அங்கே வந்துடுமா? இல்லை ரிசல்ட் தான் மாறிடுமா? மாறாது. நம்ம ஜெபிச்சிட்டோம்னு தெரிஞ்சு ரிசல்ட்டை மாற்ற மாட்டாங்க. நாம் என்ன எழுதியிருக்கிறோமோ அதை வச்சு தானே ரிசல்ட்டை போடுவாங்க. அப்போ பாருங்கள், நாம் விசுவாசிப்பது முளைக்காது, நாம் விதைப்பது தான் முளைக்கும். இதில் நம்ம கொஞ்சம் நல்ல அறிவடைய வேண்டும். ஏன்னா, நீங்கள் விதைப்பது எதுவோ அது உங்கள் கையில் இருப்பது. நீங்கள் விதைக்கிறது உங்கள் கையில் இருக்கிறது. ஆனால் விசுவாசிப்பது என்பது உங்கள் விருப்பமாக, உங்கள் எதிர்பார்ப்பாக உங்கள் உள்ளத்தில் இருப்பது. உங்கள் கையில் என்ன இருக்குதோ அதை தான் நீங்கள் விதைப்பீங்க. உங்கள் உள்ளத்தில் தான் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது, கையில் இருப்பது விதை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ இந்த விசுவாசம் சட்டி மாதிரி கையில் எடுக்க வேண்டிய அந்த அகப்பையில் எதை எடுக்கணும்? என்னத்தை விசுவாசிக்கிறீங்களோ, என்னத்தை விரும்புகிறீங்களோ, என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ அதை தான் விதைப்பதற்காக அகப்பையில் எடுக்க வேண்டும் இல்லையா? விசுவாசிப்பது முளைக்காது, விதைப்பதான் முளைக்கும். அப்போ நாம் என்னத்தை விதைக்கிறோம் என்பதை கவனமாக கவனிக்கணும். ஏன்னு சொன்னால், அந்த கையில் இருப்பது விதை, உள்ளத்தில் தான் எதிர்பார்ப்பு, விருப்பம்லாம் விசுவாசமாக உள்ளே இருக்குது. இது உள்ளே இருக்கிறனால ஒரு வேலையும் நடக்காது. உள்ளே இருக்குதுங்க, நான் உள்ளே வச்சுருக்கேங்க, அன்பு உள்ளே இருக்குங்க, அல்லது நான் நல்ல எண்ணங்கள் உள்ளே இருக்குங்க. என்னங்க உள்ளே இருந்தால் வெளியே வந்துடுமா? இல்லை, உள்ளே இருக்கிறத வெளியே கையில் எடுக்க வேண்டும். அது விதையாய் மாற வேண்டும். அதாவது இப்படி சொல்லலாம், மண் என்னத்தை பண்ணுவோம்னா, மண்ணில் நீங்கள் எதை போடுறீங்களோ அதைத்தான் முளைக்க செய்யும். ஆமாவா இல்லையா? ஆமேன். அதுக்கு பதிலாக அது உங்கள் உள்ளத்தில் என்ன இருக்குது, எவ்வளவு விருப்பம் இருக்குது, எதை எதிர்பார்க்குறீங்க, என்ன நம்பி வச்சுருக்கிறீங்க, அதை அது முளைக்க செய்து தர உங்கள் உள்ளத்தை பார்த்து மண் வேலை செய்யாது. மண்ணில் என்னத்தை போடுறீங்களோ அதை தானே விளைய பண்ணும். தானே பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க?
மண்ணில் என்னத்தை போடுறீங்களோ அதைத்தான் முளைக்க செய்யுமே ஒழிய மண்ணுக்கு உங்க உள்ளம் தெரியாது. சொல்லுங்க, மண்ணுக்கு உள்ளம் தெரியாது, மண்ணுக்கு உங்க எதிர்பார்ப்பு தெரியாது, மண்ணுக்கு உங்க ஆசை தெரியாது, மண்ணுக்கு உங்க விருப்பம் என்னன்னு தெரியாது. மண்ணில் என்னத்தை போடுறீங்களோ அதை முளைச்சி தரும். மண்ணில் நீங்கள் நல்லதை போட்டிங்கன்னா நல்லதை முளைச்சி தரும், மண்ணில் கெட்டதை போட்டிங்கன்னா கெட்டதை முளைச்சி தரும். நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீங்கன்றது அதுக்கு கவலை இல்லை, நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்கன்றதுக்கு கவலை இல்லை, நீங்கள் என்ன விரும்புகிறீங்கன்றதுக்கெல்லாம் அதுக்கு மாறுத்தரம் அது செய்ய முடியாது. நாம் என்னத்தை விதைக்கிறோமோ அது முளைக்க பண்ணி தரும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நம்முடைய நம்பிக்கையை நாம் அப்படி வைக்க முடியாது. நீங்கள் என்ன நம்பி வச்சிருக்கிறதெல்லாம் மண்ணுக்கு தெரியாது. மண்ணுக்கு நம்ம கையில் எடுத்து என்னத்தை போடுறோமோ அதை முளைக்க செய்ய அது தீவிரமாக வேலை செய்யும். ஆகவே தான் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும், விதைப்பு நீங்கள் அறுவடையாக எதிர்பார்ப்பதை தருவதில்லை. விதைப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை தராது. அதுக்கு பதிலாக உங்கள் விசுவாசம் தான் நீங்கள் விரும்புவதை, நீங்கள் எதிர்பார்ப்பதை மிக சரியாக விதைக்க செய்யும். இந்த விசுவாசம் தான் உங்க கையில விதையை தருகிறது. நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அந்த விதையை கையில் எடுக்கணும். அதுக்கு பதிலாக நீங்க விதைக்கிறது அறுவடையாக என்னத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதை தராது. நீங்க எதிர்பார்க்கிற அறுவடையை உங்கள் விதைப்பு தராது. இப்போ விதைப்பை நீங்கள் மாற்றுவதற்கு உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் அந்த செயலை மாற்ற வேண்டும். ஆமாவா இல்லையா? விசுவாசித்து செயலை மாற்ற வேண்டும், விசுவாசித்து விதையை மாற்ற வேண்டும், விசுவாசித்து அந்த விருப்பத்திற்கு அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாற் போல உங்களுடைய வாழ்க்கையினுடைய அந்த போக்கை மாற்றும் போது நீங்க விதைக்கிறீங்க. அப்படி விதைக்கும் போது என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது வர ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருக்கிறீங்களா? ஆமென். ஆகவே தான் நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும், என்னன்னா நம்முடைய விசுவாசத்தில் உண்டாகிற அதிரடி மாற்றம். இப்ப என்னன்னா நம்முடைய விசுவாசத்தில் ஒரு அதிரடி மாற்றம் வர வேண்டும். ஏன்னா அதுல தான் விதைப்பு என்பது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. விசுவாசத்தில் அதிரடி மாற்றம் வராம நம்முடைய விதைப்பு சாதாரணமான விதைப்பா இருக்கும், அசாதாரணமான விதைப்பா வராது. அல்லது நம்முடைய விதைப்புல ஒரு நல்ல ரிசல்ட் வராது. ஏன்னா விசுவாசத்துல தான் பிரச்சனை இருக்குது. அதனாலதான் விதைப்பு மாறுது. விசுவாசத்தில் ஆரோக்கியமானவர்கள் நல்ல விதைப்பை செய்யறாங்க. விசுவாசத்தில் ஆரோக்கியமானவர்கள் சரியானதை விதைக்கும்படிக்கு தீர்மானிக்கிறாங்க. அவங்க வெறும் ஆசையாவோ எதிர்பார்ப்போ விருப்பமாவோ அது மட்டும் இல்லை. நிறைய பேருக்கு ஆசையா இருக்குது, நிறைய விருப்பம் இருக்கு. ஆசை விருப்பம் இல்லாம யார் தான் இருக்கிறா? ஆசையும் விருப்பமும் இல்லாதவர்கள் எல்லாரும் அந்த நிலைமைக்கு வந்து விடுவது இல்லை. ஆசையும் விருப்பம் உள்ளவர்கள் அதற்கேற்றாற் போல நம்பிக்கையை வளர்த்து விசுவாசத்தை வளர்த்து பிராக்டிஸில் இறங்கணும். ஆமாவா இல்லையா? அந்த ஆசையும் விருப்பம் நிறைவேற வேண்டுமென்றால் அதற்கேற்றாற் போல செயல்பாட்டில் இறங்க வேண்டும். எனக்கு தான் ஆசை, அவ்வளவு நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை, ஆனால் ஒன்றுமே செய்யாமல் வீட்டில் உட்காந்து படுத்துக்கிட்டு எனக்கு வந்து அந்த ஆசை, எனக்கு தான் கொடுக்கணும்னு ஆசை, எனக்கு தான் அதை பண்ணணும்னு ஆசை, நானும் தான் சொந்த வீடு வாங்கணும்னு ஆசை, நானும் தான் பெரிய நிலைமைக்கு வரணும்னு ஆசை. ஆசைன்னா ஆசையெல்லாம் மண்ணுக்கு தெரியாது, ஆசையெல்லாம் நிறைவேறாது. ஆசைக்கு ஏற்றாற் போல இந்த விசுவாசத்தை தைரியப்படுத்தி கொண்டு விசுவாசத்தை வளர்த்தெடுத்து கொண்டு விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் அந்த செயலை செய்ய வேண்டும். முனைப்பா இறங்கணும், அந்த காரியத்தில் இறங்க வேண்டும். எனக்கு தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு ஆசை அப்படின்னா நீங்கள் சொல்லவே தேவையில்ல. ராத்திரி 3 மணிக்கு உட்காந்து புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஊரே சொல்லும், என் மகன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறான், அதனால தான் 3 மணிக்கெல்லாம் எழுந்துட்டான்னு ஊர் சொல்லும். நீங்கள் ஒன்றும் சொல்ல தேவையில்லை. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஊரே சொல்லும், அவன் ரொம்ப சீரியஸான ஆள், நல்ல முனைப்பாக வேலை செய்கிற ஆள், அவருக்கு ஒரு நல்ல நோக்கம் இருக்குது, நல்ல திட்டம் இருக்குது, நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளணும் விரும்புகிறாரு. அதனால தான் நீங்கள் ஒன்றும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை, இல்லையா? ஆமாவா இல்லையா? நிறைய பேப்பர் எழுதியிருக்கிறீங்க, எக்ஸாமில் 35 பேப்பர் 40 பேப்பர் எழுதியிருக்கிறீங்க. சாரே சொல்லிடுவார், நல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும்னு நினச்சி எழுதியிருக்கிறார் பிள்ளை அப்படின்னு அவரே சொல்லுவார். நாம ஊரெல்லாம் சொல்கிறோம், நானும் தான் நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசை, நானும் தான் உயர்வேன் ஆசை. நான் சொல்கிறேன் இல்லை, ஆசையும் எதிர்பார்ப்பும் விருப்பமும் எல்லாம் முளைக்காது. அதற்கு ஏற்றாற் போல நம்முடைய விசுவாசத்தில் ஒரு அதிரடி மாற்றம் வரணும். அதற்கேற்றாற் போல விதைப்புலையும் அதிரடி மாற்றம் வரணும். அப்படி வந்துச்சுன்னா ஒரு அசாதாரணமான ரிசல்ட்டை நம்ம பார்ப்போம். எந்த விவசாயியும் மாற்றத்துக்காக ஜெபம் பண்ணுறதே இல்லை. எந்த விவசாயியும் விசுவாசத்தில் இறங்குறான். ஆமென். விசுவாசத்தில் இறங்கி வேலை செய்யும் போது அப்போ இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் எடுக்கிற ஒரு தரமான தீர்மானம், சொல்லுங்க, தரமான தீர்மானம். இந்த விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம். அந்த விதையத்தான் நம்ம கையில் எடுக்கிறோம், அந்த விதையை தான் நம்ம விதைக்கிறோம். ஆமாவா இல்லையா? விசுவாசம் அதுக்கப்புறம் விதைப்பல்ல, விசுவாசத்தின் அடிப்படையில் ஒரு
தீர்மானம். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் விதையை கையில் எடுக்கிறோம். அந்த விதையை கொண்டு போய் தான் மண்ணில் போடுறோம். அப்போ விசுவாசத்துக்கு அப்புறம் விதைப்பு கிடையாது, விசுவாசத்துக்கு அப்புறம் தீர்மானம். சொல்லுங்க தீர்மானம், சத்தமா சொல்லுங்க தீர்மானம். விசுவாசிக்கிறேன், இப்ப தீர்மானிக்கிறேன். விசுவாசிக்கிறேன், விதைக்கிறேன்ல. நீங்க விசுவாசிச்சு கத்திரிக்காய் விதைச்சீங்கன்னா ஆப்பிள் அப்படி வரும். விசுவாசிக்கிறேன், ஆப்பிள் விதையை கையில் எடுக்க தீர்மானிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த விதையை கொண்டு போய் விதைக்கிறேன். இப்போ உங்க எதிர்பார்ப்பு மீனிங்ஃபுல்லான எதிர்பார்ப்பு. ஆமாவா இல்லையா? சொல்லுங்க மீனிங்ஃபுல்லான எதிர்பார்ப்பு. நிறைய பேருக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனா அர்த்தம் இல்லாத எதிர்பார்ப்பு. ஆமாவா இல்லையா? பாருங்க, 38 வருஷமா ஒருத்தன் உட்காந்துருக்கான், வாழ்க்கையில கெட்டு குட்டிச்சவரா போய் பெதஸ்தா குளத்துல. அவன் வாழ்க்கையில் அவன் போய் முன்னேறி போய் விழுந்து கூட சுகத்தை வாங்க முடியாதவனா இருக்கிறான். இவன் வந்தது எதுக்காக வந்தான்? சுகமாகறக்காக வந்தான். ஆனால் இவன் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கான்? யாரும் என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லைன்றான். என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லை. தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், இந்த வருஷத்தில் உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. இத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? யாரும் உங்களை தூக்கிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. யாரும் உங்களை அப்படியே தூக்கி கொண்டு போய் குளத்துல போடணும்னு நினைக்காதீங்க. ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. போன வருஷம் திரும்பி பாருங்க, யாராவது இருந்தாங்களா? யாரும் இல்லை. நீங்களா தானே முன்னேறினீங்க, நீங்களா தானே வந்தீங்க. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல யாருமே வர மாட்டான். ஏன் நம்ம எதிர்பார்ப்பு தப்பு. ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற? யாராவது வந்து கொண்டு போய் விடுவாங்க, யாராவது என்ன குளத்துல தூக்கி போடுவாங்க, யாராவது எனக்கு உதவி செய்வாங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. எல்லாம் வர்றவங்களாம் எதுக்கு வரான்? யாரெல்லாம் அங்கே உட்காந்துருக்கா அவங்கள தூக்கி கொண்டு போய் போட்டு சுகத்தை வாங்கி கொடுக்கலாம்னு வராங்க? இல்லை, வர்றவன்லாம் முடவன், வர்றவெல்லாம் அங்கே சப்பானி, வர்றவெல்லாம் குருடன். எல்லாம் அங்கே பெதஸ்தா குளத்துக்கு வர்றவங்களாம் யாரும் பூர்ணமானவங்க வர்றது கிடையாது. எல்லாம் முடமானவங்க தானே வராங்க. வர்றது எதுக்கு வராங்க? தங்களுக்காகத்தான் வராங்க. சொல்லுங்க, தங்களுக்காகத்தான் வராங்க. எத்தனை பேர் நீங்கள் மற்றவங்களுக்காக வந்திருக்கிறீங்க? நம்ம யாரும் மற்றவங்களுக்காக வரல, நம்மளாம் நமக்கு தான் வந்துருக்கிறோம். அப்போ நாம் அப்படி வரும்போது ஒவ்வொருத்தரும் பார்த்துக்கிட்டே போவான். ஐயோ, இந்த ஆள் என்ன போன வாரமும் வந்தேன், 10 நாளாக வந்தேன். ஆனால் இன்னும் சொல்ல போனால் இதில் ஒரே நாள் தான் வர்றது. ஏன்னா ஒரு நாள் குளத்துல விழுந்தா போதும், லைஃபே மாறிடும். அப்புறம் அந்த குளத்துக்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இவன் மட்டும் 38 வருஷமா உட்காந்துருக்கான். எத்தனை வருஷமா? 38 வருஷமா உட்காந்துருக்கான். எதிர்பார்ப்பு என்ன? என்னை கொண்டு போய் விட யாரும் இல்லை, என்னை தூக்கிட்டு போக யாரும் இல்லை. யாரும் தூக்கிட்டு போக மாட்டாங்க. யாரும் உங்க வாழ்க்கையை உயர்த்த மாட்டாங்க. யாரும் உங்களுக்கு ஒரு சக்சஸ்க்கான வெற்றிக்கான வழியை காண்பிக்க மாட்டாங்க. யாராலே முடியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா அவங்கவுங்க அவங்க வாழ்க்கையை தான் பார்க்கறதுக்கு நேரம் இருக்குது. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கை உங்க கையில் இருக்குது. இயேசு வந்து கேட்குறாரு, என்னடா ஏன்டா இப்படி உட்காந்துருக்க 38 வருஷமானா? அவன் சொல்றேன், என்னை கூட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை. நீ ஏன் முயற்சி எடுக்கல? உன் எதிர்பார்ப்பு நல்லா இருக்கு, ஏன் முயற்சி எடுக்கல? உன் எதிர்பார்ப்பு விருப்பம் நல்லா இருக்கு, ஏன் கொஞ்சம் நகர்ந்து நகர்ந்து போயிருக்கலாமே, ஏன் நீ போல? இதுதான் கேட்டார் ஆண்டவர். எதிர்பார்ப்பின் அடிப்படையில் ஏன் நீ விதைக்கல? உன் விசுவாசம் நல்லா இருக்கு, ஒரு தீர்மானத்தை மாற்றி எடுக்கலாமே. இவ்வளவு நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 1 வருஷத்துல நம்ம வாழ்க்கையை மாறலையே. அப்போ நீ ஒரு தீர்மானத்தை மாற்றி எடுக்கலாமே. நம்ம என்ன பண்றோம்? ஏன் இங்க உட்காந்துருக்கிறோம்? ஏன் இந்த செயலை செஞ்சுட்டு இருக்கிறோம்? ஏன் வாழ்க்கையில ரிசல்ட் வரல? எந்த நோக்கத்துக்காக வந்திருந்தோம்? ஏன் வாழ்க்கை மாறலன்னு நீ யோசித்து பார்த்திருக்கலாமே. எதிர்பார்ப்பு ஆசைலாம் உள்ள இருக்கு, தீர்மானத்தை மாற்றலாமே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க? எதிர்பார்ப்பு ஆசைக்கு ஏற்றாற் போல தீர்மானத்தை மாற்றுங்கள். தீர்மானம் தான் உங்கள் வாழ்க்கையில சரியான விதையை எடுக்க வைக்கும். ஒரு சின்ன முயற்சி எடுக்க வைக்கும். ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள், ஒரு கொஞ்சம் அடுத்த ஸ்டெப் எடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் காரியத்தில் இருக்கிறதை நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நமக்கு அப்படியே டக்குன்னு ரிசல்ட் வந்துடணும். டக்குன்னுலாம் வராது. விதையை போட்ட உடனே முளைச்சிடும். வராது. கொஞ்சம் வேலை செய்யுங்க, கொஞ்சம் அர்ப்பணிங்க, கொஞ்சம் நிதானமாக இருங்க. சில காரியங்களை பாருங்க, நாம் எந்த தீர்மானத்தை எடுப்பதற்கு ஆதாரம் இருப்பது நம்முடைய விசுவாசம் தான், நம்முடைய சூழ்நிலைகள் கிடையாது. சில சமயங்கள் நாம் என்ன பண்ணுறதுன்னா சூழ்நிலையை காரணம் காட்டுறோம். இந்த சூழ்நிலை நிமித்தம் தான் நான் இந்த தீர்மானத்தை எடுத்தேன்னு சொல்கிறோம். இல்லை, நீங்கள் எத்தனை சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் தீர்மானத்தை எதன் அடிப்படையில் எடுக்கிறீங்க? சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல, உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையிலேயே ஒரு தீர்மானம் எடுக்கிறீர்கள். ஏன்னா நம்முடைய விசுவாசம் தான் எப்போதுமே, நாம் ஒருபோதும் நமது எந்த தீர்மானத்தையும் நமது சூழ்நிலைகளின் அடிப்படையில் எடுப்பதில்லை, நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிறோம். சொல்லுங்க, விசுவாசத்தின் அடிப்படையில் தான் எடுக்கிறோம். அதனால தான் ஃபெய்த் தான் மேட்டர். என்ன விசுவாசிக்கிறீங்கன்றதா மேட்டர். ஒருவேளை நீங்க சூழ்நிலையின் அடிப்படையில் தீர்மானத்தை எடுப்பேன்னு சொன்னீங்கன்னா இல்லை, சூழ்நிலையின் அடிப்படையில் நீங்க தீர்மானிக்கல, உங்க விசுவாசத்தின் அடிப்படையில் நீங்க தீர்மானிக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன் தெரியுமா? காரணம், சூழ்நிலைகள் நம்மளை உந்துகிறதே ஒழிய, ஆனா ஆரோக்கியமான அல்லது பலவீனமான நம்முடைய விசுவாசம் தான் தீர்மானிக்கிறது.
சூழ்நிலை வந்து தீர்மானத்தை எடுக்க உந்துது. ஆனா நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தீர்மானத்தை நாம் எடுக்கிறோம். ஆமாவா இல்லையா? சூழ்நிலை உந்துது, ஆனா விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறோம். சூழ்நிலையின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது இல்லை. ஏன்னா சூழ்நிலைகள் எப்போதுமே நம்முடைய விசுவாசத்திற்கு முன்பாக வல்லமையற்றது. சொல்லுங்க, நம்முடைய விசுவாசத்துக்கு முன்பாக சூழ்நிலை வல்லமையற்றது. நம்முடைய விசுவாசத்திற்கு முன்பாக சூழ்நிலை பலனற்றது. நம்முடைய விசுவாசத்திற்கு முன்பாக சூழ்நிலை நிலையற்றது, தற்காலிகமானது. சூழ்நிலை மாறிடும், நம்முடைய விசுவாசம் மாறாது. விசுவாசம் வளரணும். நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறோம், சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. சூழ்நிலை தற்காலிகமானது, இப்ப இருக்கும் நாளைக்கு மாறிடும். சூழ்நிலையின் அடிப்படையில் எடுக்கிறது இல்லை. ஆனால் நாம் சூழ்நிலையை காரணம் காட்டுறோம். இந்த சூழ்நிலை பிரதர், நான் இந்த தீர்மானத்தை எடுத்துட்டேன். சூழ்நிலையை நம்மை தீர்மானிக்க வைப்பதில்லை. சூழ்நிலையின் அடிப்படையில் நம்ம தீர்மானிக்கிறது இல்லை, நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையில் தான் தீர்மானிக்கிறோம். உண்மையாக எப்படி சொல்லணும், மிகச்சரியாக சொல்றதுன்னா, நம்முடைய அசல் பிரச்சனை என்பது நமக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல. நம்முடைய அசல் பிரச்சனை என்பது, நம்முடைய உண்மையான பலவீனம் என்பது நம்முடைய விசுவாசத்திலேயே இருக்கிறது. சூழ்நிலையில் நமக்கு பலவீனம் இல்லை, விசுவாசத்தில் தான் பலவீனம் இருக்குது இல்லையா? இயேசு பாருங்க, எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாரு. சூழ்நிலையின் அடிப்படையில் தீர்மானிக்கல, விசுவாசத்தின் அடிப்படையில் எல்லாத்தையும் தீர்மானிக்கிறாரு இல்லையா? விசுவாசித்து நடந்து போய்கிட்டே இருக்கிறாரு. அத்திமரத்தை பார்க்குறாரு, பழம் இருக்குமான்னு, பறிச்சு சாப்பிடலான்னு இல்லை, உடனே விசுவாசிக்கிறாரு. அதை அப்படியே சபிச்சுட்டு போறாரு, அது அப்படியே பட்டு போயிடுது. விசுவாசத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கிறாரு, சூழ்நிலையின் அடிப்படையில் அல்ல. நாம 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 என்ன சொல்றோம்னா, எனக்கு இருக்கிற பிரச்சனையே சூழ்நிலை தான் பிரதர். கரெக்டாக சொல்றாரு, சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது, யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் சூழ்நிலை இருக்குது. ஆனால் யாருடைய விசுவாசத்தில் யார் பலனா இருக்கிறார்களோ அவர்களுடைய தீர்மானங்கள் மாறுகிறது. கைத்தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஹல்லேலூயா. 12 சீசர்கள் இருக்கிறாங்க. இயேசு கடல் மேலே நடந்து வர்றாரு. பேதுருவனுடைய விசுவாசம் மட்டும் துடிக்குது. இயேசுவை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே நீரே ஆனால் நான் இந்த கடலில் நடந்து வரட்டும்னு கேட்குறான். உடனே இயேசு சொல்றார், வா அப்படின்றாரு. கடல் மேலே நடந்து போகிறான். எல்லாருக்கும் கடல் இருந்தது, 11 பேரும் பின்வாங்கிட்டாங்க. இவன் ஒருத்த மட்டும் நடந்து போகிறான் கடல் மேலே. ஆமேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? என்ன சூழ்நிலை நிமித்தமாக தீர்மானிச்சான்? சூழ்நிலை நிமித்தம் தீர்மானிக்கல, இயேசுவின் வார்த்தை மேல விசுவாசம், விசுவாசத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கிறான். நீரே ஆனால் நான் நடக்கிறேன். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமாக விசுவாசம் ஆரோக்கியமாக இருந்தால் 1008 சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் நீங்கள் அதன் மேலே ஏறி நடக்கிறவர்களாக மாறுவீர்கள். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலை ரொம்ப பெருசு கிடையாது, சூழ்நிலையை பெருசா பார்க்காதீங்க. உங்கள் விசுவாசத்தில் ஆரோக்கியமானவர்களாக இருக்கும்போது, நான் சொல்றேன், 1008 தோல்விகள் வந்தாலும், பிசினஸ்ல, வேலையில, குடும்ப வாழ்க்கையில, ஊழியத்தில் எவ்வளவு பெரிய எதிர்மறையான சவால்கள் வந்தாலும் சரி, விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருந்தால் நம்முடைய எதிர்கொள்ளுதலே வித்தியாசமா இருக்கும் இல்லையா? நம்முடைய எதிர்கொள்ளுதலே வித்தியாசமா இருக்கும். சொல்லுங்க, என்னுடைய எதிர்கொள்ளுதலே வித்தியாசமா இருக்கும். நீங்க கைவிட்டவே மாட்டீங்க. நீங்க முயற்சி எடுக்கிற முயற்சியை வித்தியாசமா இருக்கும். நீங்க எடுக்கிற தீர்மானம் வித்தியாசம் இருக்கும். நீங்க விசுவாசத்துல வீக்கா இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, சூழ்நிலையின் மேல காரணம் காட்டிக்கிட்டு இருப்பீங்க. சரி, நீங்க தான் பலவீனமா இருக்கிறீங்க, டாக்டர்கிட்ட போறீங்க. டாக்டர் என்ன சொல்றாரு? டாக்டர் அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ளுகிறார். உங்களால் எதிர்கொள்ள முடியல, அவர் எதிர்கொள்றாரா இல்லையா? ஏன்னா அவருக்கு ஒரு பயங்கரமான ஃபெய்த் இருக்கு. அவருக்கு தெரியும், இதை நான் சரி பண்ணிட முடியும்னு தெரியும். ஆமா இல்லையா? அப்ப எதனால சரியாகுதாங்க? ஃபெய்த் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது சூழ்நிலை பெருசா இருக்காது, நம்முடைய விசுவாசம் மேலோங்கி இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிற எந்த தீர்மானத்தையும் மிகச் சரியா எடுப்பதற்கு நம்முடைய விசுவாசத்தை விட நமது பிரச்சனைகளே ரொம்ப பெருசுன்னு நாம நம்பி வச்சிருக்கிறதுனால தான் நாம சூழ்நிலையவே காரணம் காட்டுறோம். என் பிரச்சனை என் சூழ்நிலை தான் வருது, என் சூழ்நிலை தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம நம்பி வச்சிருக்கிறோம். எனக்கு இருக்கிற பற்றாக்குறை தான் ரொம்ப பெருசு, எனக்கு இருக்கிற அந்த வியாதி தான் ரொம்ப பெருசு, என் பலவீனம் தான் ரொம்ப பெருசு. 38 வருஷமா ஸ்டே ஆயிட்டேன், 12 வருஷமா ஸ்டே ஆயிட்டேன், 18 வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது. ஹலோ, நாம சூழ்நிலையை பெருசாக்கி சூழ்நிலையினால தான் என் வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லைன்னு நாம நம்பிட்டோம், ஆழமா நம்பிட்டோம். அங்க கூட எது ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, உங்க ஃபெய்த் தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. சூழ்நிலை தான் எனக்கு இது காரணம்னு விசுவாசிட்டீங்க. அதனால தான் சூழ்நிலை நிமித்தம் நீங்க முடங்கி கிடப்பதாக நம்புகிறீர்கள். அதனால தான் அப்படி ஆயிட்டீங்க. இன்னைக்கு கர்த்தர் மாத்துறாரு. சூழ்நிலை அல்ல உங்களுடைய பிரச்சனை, சூழ்நிலை அல்ல உங்களுடைய வீக்னஸ். 1008 சூழ்நிலை தான், எல்லாருக்கும் தான் சூழ்நிலை. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சூழ்நிலை இருக்கும், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சோதனை இருக்கும், உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பாவம் இருக்கும். உலகத்தில் ஒரு மனிதன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் டிராஃபிக்கை சந்திச்சு தான் ஆகணும்.
உலகத்தில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் நல்லது கெட்டது என்பது இந்த உலகத்தில் இருக்க தான் செய்யும். நீங்கள் தீர்மானிக்கிறது எதன் அடிப்படையில்? சூழ்நிலையின் அடிப்படையிலையா? எல்லாரும் சூழ்நிலையை காரணம் காட்டினால் ஒரு மனுஷன் கூட ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க? இந்த உலகத்தில் ஒருத்தன் கூட ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு வேற ஒரு வேலை சூழ்நிலைகள் வேணா வித்தியாசப்படலாம். உங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வேறமா இருக்கலாம், மற்றவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலை வேறமா இருக்கலாம். ஆனால் சூழ்நிலை என்பது நிச்சயமா இருக்குது. ஆனால் யார் ஜெயிக்கிறார்கள்? யார் ஆழமாய் விசுவாசிக்கிறார்களோ, யார் ஆழமாய் கர்த்தரை நம்புகிறார்களோ, யாருடைய உள்ளத்துல ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களோ அவர்கள் தான் ஜெயிக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? காரணம், சூழ்நிலைகள் எப்போதுமே விசுவாசத்தில் பலவீனமானவர்களையே அது பயமுறுத்துகிறது. நல்லா கவனிங்க, சூழ்நிலைகள் எப்போதுமே விசுவாசத்தில் பலவீனமானவர்களையே பயமுறுத்துகிறது. ஜெயிக்கிறது. நீங்க ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா சூழ்நிலை கண்டு பயப்படுவீங்க. ஃபெய்த்ல ஸ்ட்ராங்கா இல்லைன்னா சூழ்நிலை உங்களை பயமுறுத்தும். ஆமென். நானும் பிரைனும் நடந்து போறோன்னு வைங்க. அப்படி நடந்து போகும்போது நாய் இருக்குது. யார் பயப்படுவா? நான் பயப்படுவேன்னா பிரைன் பயப்படுவானா? பிரைன் பயப்படுவான். ஆமாவா இல்லையா? இப்போ நீங்கள் இருக்கிறீங்க, நீங்களும் இன்னொருத்தர் இருக்கிறாங்க, 2 பேரும் போறீங்க. இருட்டா ஒன்று தெரியுது, இருளா. யார் பயப்படுவாங்க? யார் பயப்படுவீங்க? இருளா தெரியுது, ஒரு பேய் மாதிரி தெரியுதுன்னு வைங்க, யார் பயப்படுவீங்க? கண்டிப்பா யாராவது ஒருத்தர் பயப்படுவாங்க, ஒருத்தர் பயப்பட மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஏன்னா நம்ம பார்க்காத பேயா. ஆனால் வீக்கானவங்க பயப்படுவாங்க இல்லையா? இல்லையா? ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு லிசியும் கேத்தரினும் நடந்து வருவாங்கள்ல ரோட்டில். நடந்து வர மாட்டாங்க. ஆனால் அவங்க அப்பா நடந்து வருவார் இல்லையா? ஏன்னா யார் விசுவாசத்தில் வீக்காக இருக்காங்களோ அவங்களத்தான் சூழ்நிலை பயமுறுத்தும். ஆமென். யார் விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவர்கள் மூலமாக சூழ்நிலைகள் எப்போதுமே தோற்கடிக்கப்பட்டு கொண்டே போகிறது. சூழ்நிலைகளை தோற்கடிப்பது யார் தெரியுமா? விசுவாசத்தில் பலம் உள்ளவர்கள். யாரை பயமுறுத்துது சூழ்நிலை? விசுவாசத்தில் வீக்கானவங்களை தான் சூழ்நிலை பயமுறுத்துது. நான் ஒரு காலத்தில் பயங்கரமான பயந்தாங்கோழி. எங்கள் வீடு மலுமிசமட்டின்ற ஒரு ஊரில், கோயம்புத்தூரில். அங்கேருந்து வீடு உள்ள ஊருக்குள்ளே இருக்கும். ஊருக்குள்ளேன்னா கொஞ்சம் தூரம், கக்கஞ்சினார் மாதிரி. நான் மெயின் ரோட்டில் பஸ்ஸை விட்டு இறங்கினேன்னா ஓட ஆரம்பித்தேன்னா, காடு ஓட ஆரம்பிச்சேன்னா வீட்டுக்குள்ளே போகிற வரைக்கும் அவ்வளோ ஓடும் பயந்து. ஏன்னா நிறைய பாம்புகளை பார்த்துருக்குறேன். இருட்டு நேரம், நாங்கள் குடி போன டைமில் ஒரு வீடு இருக்காது, காடு அது. அங்கே ஊருக்குள்ளேருந்து மதுக்கரையில் அந்த சிமெண்ட் ஃபேக்ட்ரி தெரியும், அந்த அளவுக்கு ஒரு பெரிய காடு. பயப்படுவோம், பயங்கர பயந்தாங்கோழி. லைட் இருக்காது, காடாக இருக்கும், பூச்சி கீச்சி இருக்கும், இருட்டை கண்டா பயமாக இருக்கும் எனக்கு. அதனால் மெயின் ரோட்டில் பஸ்ஸை விட்டு இறங்கினேன்னா ஓடுவேன், வீட்டு வரைக்கும் ஓடுவேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அதெல்லாம் மாறிப்போச்சு, எல்லாம் மாறிப்போச்சு. யாரை சூழ்நிலை பயமுறுத்தும்? விசுவாசத்தில் வளர்ச்சி இல்லாத, விசுவாசத்தில் முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாதவங்களை தான் சூழ்நிலை பயமுறுத்தும். ஆனால் யார் சூழ்நிலைகளை ஜெயிக்கிறார்கள் அல்லது யார் சூழ்நிலைகளை எப்போதும் தோற்கடிக்கிறார்கள் தெரியுமா? விசுவாசத்தில் பலம் உள்ளவர்களால் சூழ்நிலைகள் எப்போதுமே தோற்கடிக்கப்பட்டு போகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இதுதான் வேதம் கூறுகிற சத்தியம். ஆகவே தான் நான் சொல்றேன், இப்போது நம்முடைய வளர்ச்சி விசுவாசத்தில், நம்முடைய விசுவாச வர்த்திப்பு, நம்முடைய விசுவாச அதிகரிப்பு தான் நம்முடைய சகல சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் உள்ளதா இருக்கிறது. இப்ப என்ன பண்ணப்போ ஒரு தரமான தீர்மானத்தை எடுப்பதற்கு விசுவாசத்தில் வர்த்திக்க வேண்டும், விசுவாசத்தில் அதிகரிக்க வேண்டும். சூழ்நிலையை கொஞ்சம் தூரத்தில் வச்சு பார்க்கணும். சூழ்நிலையை கண்ணுக்கு முன்னால் கொண்டு வந்து அதையே யோசித்துட்டு இருக்க கூடாது. சிலெல்லாம் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியாம தற்கொலை பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க சிலருடைய வாழ்க்கையில். ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை நினைக்கிறீங்க? விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லை, நம்பிக்கையில் ஆரோக்கியம் இல்லை, எதிர்கொள்ள தைரியம் இல்லை. உடனே நாம் சொல்கிறோம், அது அப்போ ஏன் வாங்கினேன்னு கேட்குறோம். இல்லை, எல்லாரும் தான் கடன் வாங்குறாங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை எதிர்கொள்ள விசுவாசம் வேண்டும். சொல்லுங்க, எதிர்கொள்ள விசுவாசம் வேணும். சூழ்நிலை அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறதா இருந்தால் என்னைக்கும் நீ செத்துருக்கணுமே. ஆமாவா இல்லையா? சூழ்நிலை அடிப்படையில் தீர்மானம் எடுக்கிறதா இருந்தால் நம்ம இவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்க முடியாதே. அப்போ விசுவாசத்தை வர்த்திக்க வேணும். சத்தமா சொல்லுங்க, விசுவாசம் வர்த்திக்க வேண்டும், நம்பிக்கை பெருக வேண்டும். எல்லாவற்றையும் இழந்த பின்பு, ஒரு ஆசிரியர் இப்படி சொன்னாரு, எல்லாவற்றையும் இழந்த பின்பு உங்களிடத்துல ஒன்றே ஒன்று மீதம் இருக்கும், அதற்கு பேர் தான் விசுவாசம்.
கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். எல்லாத்தையும் இழந்த பின்பு உங்ககிட்ட ஒண்ணு மீதம் இருக்கும். அதற்கு பேர் தான் நம்பிக்கை. இந்த வருஷத்துல கர்த்தர் சொல்றாரு, போன வருஷம் எல்லாத்தையும் இழந்துட்டியா, கர்த்தர் ஒன்று மிச்சம் வச்சிருக்கிறாரு. அதுக்கு பேர் தான் ஃபெய்த். அதுக்கு பேர் தான் விசுவாசம். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் ஆரோக்கியமாக்குங்கள். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்கள் வளர்ச்சி அடைய பண்ணுங்கள். நம்முடைய அத்தனை சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய சக்தி, வல்லமை எதுக்கு இருக்கு தெரியுமா? நம்முடைய விசுவாசத்துக்கு மட்டும்தான் இருக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 1-2 காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். நீங்கள் விசுவாசத்திலே வளர்கிறீர்களா செக் பண்ணி பாருங்க. இதை பார்த்தா தெரிஞ்சிடும். 1, விசுவாசத்தில் நீங்கள் வளர்றீங்களா என்பதற்கு அறிகுறி என்ன தெரியுமா? நீங்கள் குறைவாக தாக்கப்படுகிறீர்கள், அதிகமாக நம்புகிறீர்கள். ஒரு சூழ்நிலை வரும்போது குறைவாக அந்த இம்பேக்டை எடுத்துக்கிறீங்க, ஆனால் அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறீங்க. அதிகமாக நம்புகிறவர்களாக இருந்தால் நீங்கள் விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு அதுதான் அடையாளமாக இருக்கிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஜபத்திற்கு தள்ளப்படுகிறீர்கள், தேவனை நோக்கி ஓடுகிறீர்கள். சூழ்நிலை உங்களை நெருக்கும் போது நீங்கள் விசுவாசத்தில் வளர்வதற்காக தேவனை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறீர்கள். நீங்கள் விசுவாசத்தில் வளர்கள் என்பதற்கு அடையாளமே அதிகமாக தாக்கப்படாமல் அதிகமாக நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அதிகமாக நம்புங்கள். அதை ஹேண்டில் பண்ணுற விதமே மாறட்டும். கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்க. கேஷுவலாக ஒரு தோல்வியை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு பிரச்சனையை கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்க. எந்த ஒரு சவால்களையும் கேஷுவலாக ஹேண்டில் பண்ணுங்க. ஒரு விசுவாச வீரனாய் அதை ஹேண்டில் பண்ணுங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. தானியேல் என்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனை பெரிய ஞானியாக வச்சிருந்தார் கர்த்தர். இந்த தேசத்தில் ஒரு பெரிய ஒரு 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 கட்டளையை அந்த நேபுகாத் நேச்சார்ன்ற மனுஷன் பாபிலோனில் கட்டளையிட்டார். என்ன கட்டளை தெரியுமா? இவருக்கு ஒரு கனவு வந்திருக்குது. அந்த கனவுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்காக எல்லா ஞானிகளையும் கூப்பிடுறாரு. கூப்பிடும்போது ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. நான் கனவை சொல்லுவேன், நீங்கள் அர்த்தம் சொல்லணும்னு இல்லை, என் கனவையும் நீங்கள் சொல்லணும், அதுக்கு அர்த்தத்தையும் சொல்லணுன்றாரு. உங்களுக்கு வந்த கனவை நான் எப்படி சொல்ல முடியும் இல்லையா? அந்த ஞானிகள் எல்லாரும் சொன்னாங்க, உலகத்தில் உங்களை மாதிரி ஒரு ராஜாவை பார்த்ததே இல்லை. நாங்கள் போட்டார் பாருங்கள் ஒரு சட்டம், இந்த ஞானிகள் இருக்கிறவங்க எல்லா தலையும் வெட்டி சாகடி, அவன் வம்சத்தை விடாத, எல்லாத்தையும் அழிச்சு போடுன்னு சட்டம் போட்டார். எல்லாம் வெட்டி குமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் தான் யார் இருக்கிறா? தானியேல் இருக்கிறான், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருக்கிறாங்க. அப்போது தானியேல் ஹேண்டில் பண்ணுற விதமே வேற மாதிரி இருந்துச்சு. இதை வெட்டுறதுக்குன்னு ஒருத்தன் வரும்போது சொல்கிறான், ஹலோ இல்லையா, என்ன ப்ராப்ளம் சொல்லு, ஏன் இப்படியெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னோடனே, இப்படி தான் விஷயம், ராஜா இப்படி சட்டம் போட்டுருக்க உனக்கு தெரியாதான உடனே, இவன் நேராக அப்படியா கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி நேராக ராஜாட்டே போகிறான். ராஜாட்ட போயிட்டு, ராஜா என்ன ப்ராப்ளம்? உடனே அவர் சொன்னார், எனக்கு ஒரு கனவு வந்தது, அதனால நான் கலங்கி போயிருக்கிறேன், எனக்கு இப்போ கனவு என்னன்னு தெரியணும், எனக்கு அர்த்தமும் விளங்கணும் அப்படின்னு. உடனே தானியேல் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு, ராஜாவே எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கூடும் அப்படின்னு. உடனே ரைட் எடுத்துக்கோன்னு போயிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்தாரு பாருங்க. கர்த்தர் கனவையும் காமிச்சிட்டாரு, அர்த்தத்தையும் காமிச்சிட்டாரு. நடந்தது என்ன தெரியுமா? ராஜாவை கூப்பிட்டாரு, கனவையும் சொல்லிட்டாரு, அர்த்தத்தையும் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். எல்லாம் மீதம் இருக்கிற ஞானிகளுக்கு இவன் தான் உச்சகட்ட தலைவனாக மாற்றி, அப்புறம் எப்படி அந்த கனவுக்கு அர்த்தமும் இது பண்ணன்னு சொல்லி பின்னால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இவங்க எல்லா கதையும் பார்த்தீங்கன்னா, பாபிலோனில் நேபுகாத் நேச்சாருடைய சிலை இருந்துச்சு. பாபிலோனில் ஒரு விக்கிரக ஆராதனை சம்பந்தங்கள்லாம் இருந்தது, கலாச்சாரங்கள் இருந்தது. எல்லாத்தையும் மாற்றி தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களின் தெய்வமே மெய்யான தெய்வம் மாறினுச்சு. நீங்கள் ஹேண்டில் பண்ணுற விதம் மாறினுச்சுன்னா ஊரே மாறிடும், ராஜாவே மாறிடுவான். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ப்ராப்ளம் இஸ் நாட் அவர் ப்ராப்ளம். பிரச்சனை நம்முடைய பிரச்சனை அல்ல, நம்முடைய விசுவாசத்தில் குறைவு தான் நம்முடைய பிரச்சனையாக இருக்குது. ப்ராப்ளம் இஸ் நாட் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ். சூழ்நிலைகளும் இதுவும் நமக்கு பிரச்சனை அல்ல, நம்முடைய ஃபெய்த் ஹேண்டில் பண்ணுற விதம். சொல்லுங்க ஒரு ஆமென். ஆமென். ஹேண்டில் பண்ணுற விதம் மாறுனுச்சுன்னா, நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட ராஜாவை ஏறி மிதித்து நீங்கள் கடந்து செல்லலாம் என்பதற்கு உதாரணங்கள் தான் பைபிள் சொல்லுது. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் விசுவாசத்தின்படி ஆகும், நீ சொல்லுகிறபடி ஆகும். மலையை பார்த்து நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். மலையை பார்த்து இந்த மலை என் வாழ்க்கையை கெடுத்துரும், நாசமாக்கிரும், என் வாழ்க்கைக்கு இதான் பிரச்சனை, நீங்கள் அப்படியும் சொல்லி உங்கள் வாழ்க்கையை முடிச்சுக்கலாம். ஆனால் மலையை பார்த்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருப்பீர்கள், ஆனால் உங்கள் மலை ஒன்றுமில்லாமல் போகும். சூழ்நிலையை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள சொல்லவில்லை, சூழ்நிலையை கர்த்தர் எதிர்கொள்ள சொல்லுகிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. சூழ்நிலையை கர்த்தர் ஏறி மிதித்து கடந்து செல்ல சொல்லுகிறார்.
உங்க உள்ளத்துல நான் சொல்றேன் நம்பிக்கையை வளர்த்தெடுங்கள், விசுவாசத்தை வளர்த்தெடுங்கள். ஒரு பெரிய வேத ஆசிரியர் ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த்ன்றவர் ஒரு முறை இப்படி சொன்னார், மகத்தான விசுவாசம் எங்கிருந்து வந்தது? மகத்தான போராட்டங்களின் கனிதான் மகத்தான விசுவாசம். எவ்வளவு பெரிய விசுவாசம் வந்திருக்குன்னு சொன்னா நான் சொல்லுகிறேன், அவ்வளவு பெரிய போராட்டங்களை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள். அதனாலதான் அவ்வளவு பெரிய விசுவாசம் வந்திருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ்வளவு பெரிய போராட்டங்களை சந்தித்தது அவ்வளவு பெரிய விசுவாசத்தை உங்களுக்குள்ள வளர்த்தெடுக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், உணர்ச்சிகள் தோன்றும் முன்பே நீங்கள் தேவனை நம்ப ஆரம்பிக்கிறீர்கள். உணர்ச்சிகள் என்றால் கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், வேதனைகள் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாலேயே கர்த்தரை நம்ப ஆழமா நம்புறீங்களா? அதிலே என்ன தெரியுமா? நீங்கள் விசுவாசத்திலே வளர்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறது. நீங்க இப்பவும் இனியும் உணர்ச்சிகளுக்காக காத்தில்லை. வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கர்த்தரை நம்ப ஆரம்பித்து விட்டீர்கள், செயல்பட ஆரம்பித்து விட்டீர்கள். இப்போது நீங்கள் காண்பவற்றால் நடக்கவில்லை, அசையவில்லை, நம்புகிறதின் மூலமாக நடக்க ஆரம்பிக்கிறீர்கள், அசைய ஆரம்பிக்கிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கண்ணில் பார்க்கிறது சூழ்நிலை, ஆனா உள்ளத்தில் இருக்கிறது விசுவாசம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நான் கண்ணில் பார்க்கிறதின்படி நடக்கல, உள்ளத்தில் விசுவாசிக்கிறதின்படி நடக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நாளைக்கு நீங்க எப்படி எதிர்கொள்வீங்கன்னு தெரியாது. ஒருவேளை கண்ணில் பார்க்கும்போது அத்தனை கடன் தெரியலாம், அத்தனை கமிட்மெண்ட்ஸ் தெரியலாம், ஆனா நான் சொல்ல உள்ளத்தில் இருக்கிற விசுவாசம் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர்னு சொல்லுதே, அதை வைத்து நீங்க நடக்க ஆரம்பிக்கும் பொழுது சூழ்நிலைகளை தாண்டி போய் கொண்டிருப்பீர்கள், பிரச்சனைகளை தாண்டி போய் கொண்டிருப்பீர்கள். எது பெருசு? சூழ்நிலை பெருசு இல்லை, விசுவாசம் பெருசு. ஜாக்மான்ற ஒரு பெரிய ஒரு பிசினஸ்மேன் சொன்னாரு, இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு அந்த பிரச்சனை அதிகமாகும், அன்றைக்கு 3வது நாள் உங்கள் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்றாரு. மிகப்பெரிய வருந்தத்தக்க காரியம், நிறைய பேர் நாளைக்கு மாலையிலேயே மரித்து போகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய கோட்ஸ் பாருங்க. இன்றைக்கு பிரச்சனை இருக்கும், நாளைக்கு பிரச்சனை அதிகமாக இருக்கும், நாளன்னைக்கு உங்கள் சூரியன் உதிக்கும், ஆனால் வருந்தத்தக்க காரியம் நாளான்னைக்கு இல்லை, நாளான்னைக்கு வரைக்கும் காத்திருக்க மாட்டேன்றாங்க, நாளைக்கு சாயந்தரத்திலே அநேகர் மரித்து போகிறார்கள், வாழ்க்கையை கைவிட்டு விடுகிறார்கள். ஹலோ, கைவிட்டு விடனா என்னைக்கோ கைவிட்டுருக்கலாம், கைவிட மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் ஒரு தரமான தீர்மானமாக மாறி கொழுந்து விட்டு எரியும் என்றால் உங்கள் படிப்பில் நீங்கள் ஃபஸ்ட் மார்க் எடுக்கலாம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேலே வரலாம், சொந்த வீட்டை இந்த ஆண்டிலேயே பார்க்கலாம், சாதிக்கலாம், முன்னேறலாம். நான் சொல்கிறேன், எந்த இடத்துல வெட்கப்பட்டு கடல்ல மூழ்கினானோ பேதுரு, அதே இடத்துல தலை நிமிர்ந்தான். ஆமென். நான் சொல்கிறேன், எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர்த்தும்படியாக உங்கள் விசுவாசம் ஆழமாக வர்த்திக்கட்டும், பெருகட்டும், நம்பிக்கை நிரம்பட்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் என்ன நம்புறீங்களோ அதன் அடிப்படையில் நடக்க ஆரம்பிங்க. என்ன பார்க்குறீங்களோ அதன் அடிப்படையில் இல்லை. பார்க்குறது நிறையா பார்க்குறோம், இந்த பிரச்சனையை பார்க்குறோம், அந்த பிரச்சனையை பார்க்குறோம், என்ன நம்ம கண்ணை திறந்தாலே பிரச்சனையை தான் பார்க்குறோம். ஆனால் உள்ளே என்ன இருக்கிறது? பைபிள் சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். வேதம் சொல்லுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். விசுவாசத்தினாலே நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம். ஹலோ, ஜெயம் கண்ணில் பார்க்குற பிரச்சனையை வச்சு இல்லை, ஜெயம் உள்ளத்தில் இருக்கிற விசுவாசத்தை வச்சு இருக்கிறீங்களா? 3வது, நீங்கள் விரைவாகவும் தொடர்ந்து மன்னிக்கிறீர்கள். விசுவாசத்தில் நீங்கள் வளர்றீங்கன்னா மன்னிக்க ஆரம்பிக்கிறீங்க. நிறைய பேர் பித்தலாட்டம் மாய்மாலம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அற்புத அதிசயங்களை காண முடியல. நான் சொல்கிறேன், மன்னிப்பது உங்களுடைய விசுவாசத்தை வளர்த்தெடுக்கும். 4வது, அற்புத அதிசயங்களை மிக சாதாரணமாக எதிர்பார்க்க ஆரம்பிப்பீர்கள். விசுவாசம் வளர்கிறது, விசுவாசத்தில் நடக்கிறவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் அற்புத அடையாளங்களை சாதாரணமாக எதிர்பார்ப்பீங்க. சொல்லுங்க, சாதாரணமாக எதிர்பார்ப்பீங்க. சுகத்தை சாதாரணமாக, தீர்வுகள், பதில்கள், பெருக்கம், விடுதலை, தயவுகள், கிருபைகளை உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் தேவனுடைய குறுக்கீட்டை ரொம்ப சாதாரணமாக எதிர்பார்க்க ஆரம்பிப்பீங்க. சொல்லுங்க, சாதாரணமாக எதிர்பார்ப்பேன். விசுவாசம் ஆழமாய் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். சாதாரணமாக தேவனை குறுக்கிட வைப்பீங்க. தேவனுடைய ஒரு அணுகுமுறையை உங்கள் வாழ்க்கையில சாதாரணமாய் காண்பீர்கள். ஸ்மித் விக்கிள்ஸ்வொர்த் மறுபடியும் சொன்னாரு, தேவன் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இருப்பார் என்று சொன்னால் அற்புத அதிசயங்கள் என்பது தினசரி வாழ்க்கையினுடைய இயல்பான ஒரு பகுதியாக மாறிவிடும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எல்லாரும் எழும்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர்ட்ட ஒண்ணே கேளுங்க, ஒரு தரமான தீர்மானம் எடுப்பதற்கு உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் ஆரோக்கியம் அடைய வேணும். சூழ்நிலையை காரணம் கட்டக்கூடாது. இந்த ஆண்டு முழுவதும்
உங்கள் 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 விதைப்பில் மாற்றம் வேண்டும் என்றால் உங்கள் விசுவாசத்தில் ஒரு அதிரடி மாற்றம் வேண்டும். விசுவாசத்திற்கு அப்புறம் விதைப்பல்ல, விசுவாசம் ஒரு தரமான தீர்மானத்தை எடுக்க வைக்கிறது. சூழ்நிலை அல்ல உங்கள் தீர்மானத்தை எடுக்க வைப்பது. உங்கள் மேலே அவர் ஆதிக்கம் செலுத்துவதற்கு, உங்களை கட்டுப்படுத்தி ஆண்டு நடத்துவதற்கு விசுவாசத்துக்கு விட்டுக் கொடுங்கள். சூழ்நிலைக்கு அல்ல. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலை, சோதனை உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஜெயிப்பது விசுவாசத்தின் அடிப்படையில் நடக்கும். விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். ஆழமாய் நம்ப ஆரம்பியுங்கள். மனதில் தைரியமாய் இருங்கள். உள்ளத்தை திடப்படுத்துங்கள். ரேகாபா சந்தா ரபோ தியாராமா லாபாராமா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்க விசுவாசத்தில் எவ்வளவு வீக்கா இருக்கிறீங்க, எவ்வளவு ஸ்ட்ரென்த்தா இருக்கிறீங்கன்னு உங்களை கர்த்தர் கரெக்டா சூழ்நிலை கிட்ட கொண்டு போகும்போது தான் உங்களை அடையாளம் காட்டுகிறார். நீங்க யாரு, ஃபெய்த்தில் எவ்வளவு இருக்கிறீங்கன்னு கர்த்தர் அடையாளத்தை காட்டுகிறார். நான் சொல்றேன், விசுவாசத்தில் வீக்கா இருக்கிறீங்களா, தோல்வி அடைஞ்சு கொண்டே இருக்கிறீங்களா, ஒரு காரியம் உங்களை தோற்கடிச்சுக்கிட்டே இருக்குதா, அது சூழ்நிலை அல்ல, ஃபெய்த்தில் வீக்கா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, ஆண்டவரே என் விசுவாசம் வளர ஆண்டவரே. எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? என் விசுவாசத்தை வளர்த்தெடுங்க ஆண்டவரே. என் விசுவாசத்தை எப்படி வளர்த்தெடுப்பது எனக்கு சொல்லித்தாங்க ஆண்டவரே. பைபிள் சொல்லுது எப்படி விசுவாசம் வளரும். கேள்வினாலே விசுவாசம் வரும். கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து கேட்கறதுனால வரும். டெய்லி ஒரு தீர்மானம் எடுங்க. நம்முடைய வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாம் யூடியூப்ல இருக்குது. நிறைய விசுவாச போதனைகள் இருக்குது. விசுவாச போதனைகளை டெய்லி கேட்டுட்டு தான் நான் வேலைக்கு போவேன், ஸ்கூலுக்கு போவேன், காலேஜுக்கு போவேன் தீர்மானிங்க. ஏன்னா விசுவாசம் வரும். சூழ்நிலையை சந்திப்பதற்கு முன்பாக உங்களை சார்ஜ் பண்ணிக்கிங்க. விசுவாசத்தை கேட்க கேட்க, போதனைகளை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க தான் விசுவாசம் வரும். பாசிட்டிவான திங்கிங்கை வச்சு வெற்றிகரமாக வாழ முடியாது. பைபிள் ஃபெய்த்தை வச்சு வெற்றிகரமாய் வாழ முடியும். உங்களுக்கு தேவை பாசிட்டிவான திங்கிங் கிடையாது. பாசிட்டிவான திங்கிங் எல்லாருக்குள்ள இருக்குது. ஆனா பைபிள் ஃபெய்த் தான் இல்ல. நான் சொல்ற விசுவாசம் என்பது பைபிள் ஃபெய்த். அது பாசிட்டிவான திங்கிங் கிடையாது. பாசிட்டிவான திங்கிங்க்கு ஒரு நிலையான தன்மை இருக்காது. ஆனா பைபிள் ஃபெய்த்துக்கு கடவுளுடைய வார்த்தை ஒரு அஸ்திபாரமா இருக்குது. நான் சொல்கிறேன், பைபிள் ஃபெய்த் உள்ள வளரணுமா, நிறையா கேட்கணும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கேட்கணும். நேரங்கட்ட நேரத்துலலாம் ஃபோனை வச்சுட்டு இருக்கிறோமே, அந்த ஃபோனை திறந்தா நல்ல காரியங்களை கேட்கணும், பைபிளை கேட்கணும், வார்த்தையை கேட்கணும், கடவுளை புரியணும், கடவுளுடைய வழி நடத்துதலை விளைவிக்கணும், ஆவியானுடைய நடத்துதலுக்கு கீழ்ப்படையணும். நீங்கள் கேட்க 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 விசுவாசத்தில் ஆரோக்கியம் அடைவீர்கள். நீங்கள் எவ்வளோ வருஷம் வாழ்றீங்கன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு ஆரோக்கியமாக வாழ்றீங்கன்றது முக்கியம். இந்த உலகத்தில் சரீரத்தில் எவ்வளோ வருஷம் நீங்கள் பலனாக வாழ்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, மனதில் எவ்வளோ ஆரோக்கியமான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறீங்கன்றது முக்கியம். நிறைய பேர் உடஞ்சி போய் வாழ்கிறாங்க, நிறைய பேர் உள்ளத்தில் செத்து சரீரத்தில் உயிரோடு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், விசுவாசம் வர்த்திக்குமானால் நீங்கள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இடத்திலேயே ஜெயம் பெற ஆரம்பிப்பீர்கள். எந்த சூழ்நிலை உங்களை தோற்கடித்ததோ, எந்த சோதனை உங்களை தோற்கடித்துக் கொண்டிருக்கிறதோ, அதை ஜெயிப்பதற்கு ஒன்றே தேவை, கடவுள் மேல் உள்ள விசுவாசம். எப்படி விசுவாசம் வரும்? கர்த்தருடைய வார்த்தை கேட்கறதுனால வரும். விடாதீங்க. இந்த நாள்ல இருந்து தீர்மானிங்க, நான் ஒவ்வொரு நாளும் வார்த்தையை கேட்க போறேன், ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண போறேன், ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நான் முதலிடம் கொடுக்க போறேன். தீர்மானிங்க. கர்த்தருடைய வார்த்தையை உள்ளத்தினால நிரப்புங்க. நான் சொல்றேன், உங்க விசுவாசம் உள்ள இருதயம் வெளியில் இருக்கிற சூழ்நிலையை விட ரொம்ப பெருசாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சூழ்நிலை ரொம்ப குட்டியாக தெரியும், கடன் பிரச்சனை ரொம்ப குட்டியாக தெரியும். ஷாக்காபா லாபா ராபோ ஷே. எல்லாரும் கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? ஆண்டவரே, என்னை உள்ளத்தில் ஆரோக்கியமாக்கும், என் மனதில் ஆரோக்கியமாக்கும் ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும் ஆண்டவரே. பைபிள் சொல்லி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே ஆனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படி கர்த்தர் பலப்படுத்துகிறார்? வார்த்தையின் மூலமாக. வசனத்தை, இந்த வசனத்தை நீங்கள் இன்றைக்கி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ பலவீனமாக இருந்திருப்பீங்க தெரியுமா? எது உங்கள் பலவீனம்? உங்கள் சரீரத்தில் வர்ற வியாதி இல்லை, உங்கள் பலவீனம். ஆரோக்கியமான வார்த்தைகள் உங்கள் மனதில் உள்ளத்தில் வரலைனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பலவீனமாயிடுறீங்க. ஷே லா ராபோ தன சந்த ரபோ. சரீரத்தில் 1000 பலவீனம் இருந்தாலும் உள்ளத்தில் ஆரோக்கியமான வசனங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும்போது சரீர பலவீனம் கண்ணுக்கே தெரியாது, ஒன்றுமில்லாமல் போய்விடும். எழும்பி நடக்க ஆரம்பிப்பீங்க, உற்சாகமாக வேலை செய்ய ஆரம்பிப்பீங்க, காரியங்களை மாற்ற ஆரம்பிப்பீங்க, உங்கள் மலைகளை பெயர்த்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போக பண்ண ஆரம்பிப்பீங்க. ரூபா சந்தா ரபோ காபாலாபா ராபா. எத்தனை பேரோட ஆண்டவர் பேசுகிறாரு? இந்த வருஷத்தினுடைய முதல் வாரத்தில் உங்கள் மனதையும் உள்ளத்தையும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்கள். நிறைய மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் காண போகிறீங்க. இந்த வருஷம் முழுவதும் நல்ல ரிசல்ட் வேணுமா? நல்ல ஃபெய்த்தை வளர்த்துடுங்க. தீர்மானத்தை சூழ்நிலையின் அடிப்படையில் எடுக்க மாட்டேன், விசுவாசத்தின் அடிப்படையில் எடுப்பேன்னு தீர்மானிங்க.
வாழ்க்கை மாறுகிறதை காண்பீர்கள். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அண்டை வருகிறோம். இந்த வார்த்தைகளுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் விசுவாசம் வர்த்திக்கட்டும். சூழ்நிலைகளையும் சவால்களையும் சோதனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய பலனை தாரும். அந்த வார்த்தைகளை பலப்படுத்துவதாக. சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களை பயமுறுத்த முடியாது. விசுவாசத்தில் பலமுள்ளவர்களாக இருக்கிறவர்களை சூழ்நிலைகள் பயமுறுத்தவோ ஜெயிக்கவோ முடியாது. சூழ்நிலைகளை ஏறி மிதித்து கடந்து செல்லக்கூடிய ஆரோக்கியமான விசுவாசத்தை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் வளர்த்தெடுப்பீராக. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் கொடுக்கிறோம். Praise God. Hallelujah.